ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மறைச்சு போயிடாது தேவ பிள்ளையே. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் காணாமல் போய்விடாது. வருஷங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், ஆனால் தேவ வார்த்தை அதனுடைய காரியத்தை செய்து நிறைவேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிழி போல காத்து கொண்டார். ஆமென். நமக்கு வந்ததும் வர இருந்ததுமான எல்லா நாச மோசங்கள் நின்று தேவன் நம்மளை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட உயிர் தேர்ந்த இயேசுவின் நாமத்திலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். டெலிவிஷன் வாயிலாக, யூடியூப் வாயிலாக எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க, வார்த்தையை கேட்க, தியானிக்க காத்திருக்கிற எல்லா தேவ ஜனங்களையும் வரவேற்கிறேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாங்கள் நம்பி ஆராதிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான நாளையிலே கர்த்தரை ஆராதிக்க இதோ நாங்கள் சபையாய் கூடியிருக்கிறோம். எங்கள் மத்தியிலே கர்த்தரை ரசைவாடி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. எங்களோட நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றட்டும், எங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும். கர்த்தரை எங்கள் மத்தியில் நீர் இடைப்பட வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் அப்பா. மனுஷ சத்தத்தை அல்ல, உங்கள் சத்தத்தை கேட்க கர்த்தரை எங்களுக்கு பலனை கட்டளையிடுங்க. அருமரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. யாரெல்லாம் சிங்கம் பார்த்துருக்கிறீங்க? நேரில் பார்த்துருக்கிறீங்களா? எப்படி இருக்கும் பார்த்தா? உங்களை பார்த்ததும் ஸ்மைல் பண்ணுமா? அப்படியே நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிக்கிட்டு அப்படி கிட்ட வந்து நிற்குமா? என்ன பண்ணும்? அந்த கண்ணையும் உங்களால் பார்க்க முடியாது. நான் ஆஸ்திரேலியா போயிருக்கும்போது தங்கச்சி ஆஸ்திரேலியா ஜூக்கு கூப்பிட்டு போயிருந்தான். நம்ம ஜூவில் கூட சிங்கம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து எப்படின்னா, அந்த சிங்கத்துக்கும் நமக்கும் இந்த அளவில் ஒரு கண்ணாடி மட்டும்தான் இருக்கும். அங்கே அந்த சிங்கம் இருக்கும், இங்கே நின்று நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன சொன்னால், நீ உட்காரு சிங்கம், அந்த மாதிரி ஒரு பெண் சிங்கம் தான், அதை கிட்ட வந்து நின்றுச்சு. அப்போ சொன்னால், நீ எங்கள் உட்காரு, நான் உன்னை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா. நான் ஒரு 10 நிமிஷமாக நிற்கிறேன், என்னை கை கால்லாம் ஓதறல் எடுக்குது. அதை பார்த்து அது அங்கே சும்மா தான் நிற்குது, ஆனால் கண்ணாடி பக்கத்தில் நிற்குது. அதை நான் அப்படி சிரித்து பார்க்குறேன், நாய் மாதிரி இப்படிலாம் பண்ணி பார்க்குறேன். அதை நான் செல்லம் கொஞ்சலான்னு ட்ரை பண்ணுறேன். அது எதுக்குமே அசரில், என்னை ஒரு இறைய பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்ருக்கு. அதோடைய கண்ணில் ஒரு பெரிய ஒரு முறைப்பு, ஒரு பெரிய ஒரு வீரம். நான் சிங்கம் அப்படின்னு அது கண்ணிலே சொல்லிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் அதை கண்ணை பார்க்கக்கூடாது, அமைதியாக பக்கத்தில் போய் உட்காந்து இப்படி நின்று இப்படி திரும்பி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறேன். அது இன்னும் கிட்ட வந்து அந்த கண்ணாடி கிட்ட வந்து இங்கே நின்றுச்சு. அப்படி ஒரு ஃபோட்டோ நாங்கள் எடுத்தோம். சிங்கம் என்றாலே வீரம் இல்லை? சிங்கம் என்றாலே பலன். காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம் தான். ஏன்னா அதை விட பெருசாக இருக்கு. ஏன்னா ராஜாவா இல்லை? ரொம்ப வெயிட்டாக இருக்கு ஹிப்போ, ஏன் அது இல்லை? காண்டாமிருகம் பெரிய கொம்பு வச்சுட்டு அவ்வளோ வெயிட்டாக இருக்கு, ஏன் அது இல்லை? சிங்கத்தை விட உயரமாக ஜிராஃபி இருக்குது, ஏன் அது இல்லை? எவ்வளவோ விலங்குகள் சிங்கத்தை விட வெயிட்டாக இருக்குது, சிங்கத்தை விட பலனாக இருக்குது. சிங்கம் வெறும் 140 230 கிலோ தான் அதோடைய வெயிட். புலி பார்த்துருக்குறீங்களா? நம்ம இந்திய தேசத்தினுடைய தேசிய விலங்கு, நேஷ்னல் அனிமல் என்ன? பெங்கால் டைகர். அதோடைய வெயிட்டு சிங்கத்தை விட அதிகம், 280 300 கிலோ வரைய அது வெயிட். அதுவும் ஒரு வேட்டையாடுகிற விலங்கு தான். ஆனால் புலி காட்டுக்கு ராஜா இல்லை, சிங்கம் தான். ஏன் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜான்னா, அதோடைய ஆட்டிடியூட், அதோடைய நடவடிக்கை. ஒரு யானை வந்துச்சுன்னா மற்ற மிருகமெல்லாம் நினைக்குமா, ஐயோ எவ்வளோ பெரிய யானை, அது காலில் மிதி பட்டம் சட்னி ஆகிடுவோம் அப்படி நினச்சி தெரிச்சு ஓடுமா. ஆனால் ஒரு சிங்கம் ஒரு யானையை பார்த்துச்சுன்னா நினைக்குமா, வாவ் இன்னைக்கு என்னுடைய கூட்டத்துக்கு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக செம சாப்பாடு, எங்கள் லஞ்ச் ரெடி அப்படின்னு நினைக்குமா. ஹல்லேலூயா. வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான செயல். அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கன் பஃபலோ, ஒரு பெரிய எருமை மாடு, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், சிங்கத்தை விட வெயிட், அதெல்லாம் 600 1000 கிலோ வரை இருக்கும். ஒரே ஒரு பெண் சிங்கம் கூட அவ்வளோ பெரிய மாடை கடிச்சு கொதறி எடுத்துரும்.
அது நினச்சதுன்னா அது கம்பை வச்சு தூக்கி போடலாம், ஆனால் அதால் செய்ய முடியாது. பயம். சிங்கம் எப்பொழுதுமே அது கண்ணில் ஒரு மிரட்சியை வச்சுருக்கும், ஒரு பயத்தை வச்சுருக்கும். ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு த லயன் ஆஃப் ஜூடா, யூத ராஜ சிங்கம். த லயன் ஆஃப் ஜூடா, யூத ராஜ சிங்கம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. ராகில ஒரு அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஈஸ்டர் ஆராதனையில் என்ன செய்தி கேட்டோம்? டிஃபீட்டட், தோற்கடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து தோற்கடித்தார் இல்ல. இங்க ஒரு தூதன் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு மூப்பர் எழும்பி நின்று யோவானை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்பட வேண்டாம், நீ அழாத, இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யூதா கோத்திரத்து சிங்கம். எத்தனை கோத்திரம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது? 12 கோத்திரம். 12 கோத்திரத்தில் அதில் யாரு ரொம்ப முக்கியமாக எப்பொழுதும் பேசப்படுகிறவங்க யாரு? சரி, இப்படி வச்சுக்கலாம். அந்த 12 பிள்ளைகள் தானே, அவங்க தானே கோத்திரங்கள். யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் தான் 12 கோத்திரங்கள். அதில் யாரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கேட்டிருக்கிறோம்? யாரை பற்றி அதிகம் நம்ம கேட்டிருக்கிறோம்? ஈடனுக்கு ஒரு நல்ல கை தட்டுங்களேன். அந்த 12 கோத்திரத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளில் அதிகமாக பேசப்படுகிறவங்க யாருன்னா யோசேப்பு தான். ஆமென். ரூபன் பற்றி பிரசங்கம் நிறைய கேட்டிருக்கிறீங்களா? இல்லை. லேவி பற்றி நிறைய பிரசங்கம், சிமியோனை பற்றி நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்களா? இசக்கார் யாருன்னு தெரியுமா? ஆசேர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நப்தலி யாருன்னு தெரியுமா? நிச்சயமா தெரியாது. ஏனென்றால் அதை குறித்து யாரும் அதிகம் பேசியிருக்க மாட்டார்கள். யூதா பற்றி நிறைய தெரியுமானா கொஞ்சம், ரொம்பலாம் தெரியாது. ஆனால் யோசேப்பின் கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை யோசேப்பின் ராஜ சிங்கம் என்று சொல்லி இருக்கலாமே. அல்லது நீங்க எல்லாம் சொல்ற லேவி பாட்டு பாடுறவன் ஆச்சே, லேவி இசை வாசிக்கிறவன் ஆச்சே, அவனை பற்றி அப்ப லேவியின் ராஜசிங்கம் என்று சொல்லி இருக்கலாமே. Why Jesus called us? He is the Lion of Judah. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் யூத ராஜ சிங்கம் என்று அழைக்கப்பட்டார்? நீங்கள் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீங்க என்றால் அந்த 38ஆம் அதிகாரத்திலே யாக்கோபின் பிள்ளைகள் ஆகிய மற்ற 10 பேர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. 38ஆம் அதிகாரத்தில் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு பண்றாங்க. அவனை கொண்டு வந்து ஒரு பாழும் கிணற்றுல தூக்கி போட்டுறாங்க. எல்லாரும் கைகளில கல்ல வச்சிருக்கிறாங்க, கடப்பாரை வச்சிருக்கிறாங்க, கோலை வச்சிருக்கிறாங்க. இவனை கொல்ல வேண்டும். அந்த ஏழை சிறுவன், அந்த ஒரு 16-17 வயசு யோசேப்பு அந்த குழியில விழுந்து அவன் அழுது கத்துறான், அண்ணா என்னை காப்பாத்துங்க, அண்ணா என்னை கொன்றாதீங்க, அண்ணா நான் இனிமே உங்களுக்கு நான் எதையும் சொல்ல மாட்டேன், என்னை அப்பா கிட்ட அனுப்புறீங்க, ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா என்று அண்ணனை அந்த சின்ன பிள்ளை கெஞ்சி அழுது கத்துது, பயத்தில் துடிக்குது. ஆனால் இந்த 10 பேரும் அவர்களுடைய அந்த தீர்மானத்திலிருந்து மாறவே இல்லை. ஹல்லேலூயா. அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தூரத்தில் பார்க்கிறார்கள் இஸ்மவேல் வியாபாரிகள், மீதியான வியாபாரிகள் எகிப்துக்கு வியாபாரம் செய்ய ஒட்டகங்களில் ஏறி போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்களை பார்த்ததும் இந்த யூதா தன்னுடைய மற்ற சகோதரனை பார்த்து சொல்றான், நம்மளுடைய சொந்த சகோதரனை கொன்று அவனுடைய இரத்த பழிக்கு நம்ம ஏன் பாத்திரனாக வேண்டும்? எனவே இவனை உயிரோடை பிடித்து தூக்கி அந்த மீதியானுடைய
கையில விற்று விடலாம், அவர்கள் அவனை எகிப்துக்கு கொண்டு போகட்டும் என்று இந்த யூதா சொன்னான். ஹல்லேலூயா. இந்த யூதா ஏன் அப்படி சொன்னா? இவன் மீது இரக்கப்பட்டு சொல்லல. நம்பர் 1, அவன் மேல குற்றப்பழி வரக்கூடாது, ரத்த பழி வரக்கூடாது. நம்பர் 2, இவனை கொன்று போட்டால் ஆதாயம் ஒன்றும் கிடையாது, வித்தாலாச்சு கொஞ்சம் காசு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20 வெள்ளைக்காசுக்கு அப்பாவி சிறுவனை விற்று போட்டார்கள். ஆனால் அவனை கொல்லாமல் உயிரோடு காக்கிற அந்த திட்டத்தை கொடுத்தது யார் என்றால் இந்த யூதா தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், யோசேப்பு எகிப்துக்கு போய்விட்டான். அவனுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள், பல வேதனைகள், பல கண்ணீர்கள், பல துக்கங்கள், பல துயரங்கள். அவன் செய்யாத தப்புக்கு அவன் அதிகமான விலையை கொடுக்க வேண்டியதாயிற்று. அவன் செய்யாத தப்புக்கு அவன் ஜெயிலில் கஷ்டப்பட வேண்டியதாயிற்று. ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருடைய கண்ணீரையும் அற்பமாய் எண்ணாதவர், யாருடைய துக்கத்தையும் லேசா எண்ணாதவர், யாருடைய வேதனையையும் கண்டு கொள்ளாமல் போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் யோசேப்பை பார்த்து கொண்டே இருந்தார். நீங்க அந்த அதிகாரங்களில் நீங்க வாசிப்பீங்க என்றால் எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். குழியில் இருக்கும் பொழுதும் அவனோடு இருந்தார், விற்கப்படும் பொழுதும் அவனோடு இருந்தார், எகிப்துக்கு கொண்டு செல்லப்படும் போதும் அவனோடு இருந்தார், போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுதும் அவனோடு இருந்தார், சிறையில் இருக்கும் பொழுதும் அவனோடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது யோசேப்பு ஒரு நாள் பார்வோனுக்கு ஒரு படி கீழே ஒரு அதிகாரியாய், பெரிய அதிகாரியாய், ஒரு ராஜாவாக உயர்த்தப்படுகிறான் தன்னுடைய 30வது வயதிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 30வது வயதிலே ராஜாவாக உயர்த்தப்படுகிறான் யோசேப்பு. வசனம் சொல்லுகிறது, எல்லா தேசங்களிலே கொடிய பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆனால் எகிப்தில் மட்டும் சாப்பாடு இருக்குது. அது யாராலன்னு சொன்னா இந்த யோசேப்பால. ஹல்லேலூயா. அவன் ராஜாவாய் உயர்த்தப்பட்ட பொழுது அவனுடைய பெயர் யோசேப்பு என்றது இருந்து சாப்நாத் பனேயா என்று சொல்லி மாற்றப்பட்டது. என்ன பேரு? சாப்நாத் பனேயா என்று சொல்லி மாற்றப்பட்டு விட்டது. ஸோ எகிப்தில் எங்கும் யாருக்கும் யோசேப்பு என்றால் தெரியாது. எல்லாரும் யார் என்ன பேர் தான் சொல்லுவாங்க? சாப்நாத் பனேயா. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்களுக்கு வேற பேரு, ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருடைய பெயர். ஹல்லேலூயா. எகிப்தில் அப்படி அவர்களுடைய ட்ரெடிஷன், வழக்கத்தின்படி யோசேப்பு ஒரு எபிரேய பெயர், அதை எடுத்துவிட்டு அவனுக்கு சாப்நாத் பனேயா என்று பெயர் வைத்தார்கள். ஸோ எல்லாரும் அவனை சாப்நாத் பனேயா என்று சொல்கிறார்கள். இப்பொழுது எல்லாரும் வாழ்ந்த இடத்திலும் பஞ்சம் இருக்குது. யாக்கோபின் குடும்பம் வாழ்கிற இடத்துல கானானிலும் பஞ்சம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மிருக ஜீவன்களுக்கு வழி இல்லை, அங்கே இருக்கிற மனைவிமார் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லை. ஒரு நாள் யாக்கோபு தன் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கிறான், ஏப்பா அங்கே எகிப்தில் நல்ல சாப்பாடு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் எல்லாம் கிளம்பி போய் 10 பேரும் ஒன்றா போய் நான் உங்களிடத்துல கொஞ்சம் பொன்னையும் பொருளையும் கொடுக்குறேன், காணிக்கைகளை கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன், கொண்டு போய் அங்கே இருக்கிற அந்த ராஜாவாகிய சாப்நாத் பனேயாவிட்ட கொடுத்து நம்மளுடைய குடும்பங்களுக்கு தேவையான சாப்பாடை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. ஹல்லேலூயா. இந்த 10 பேரும் கிளம்பி எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போனதுமே இவங்க சாப்பாடு வாங்க வந்திருக்கிறாங்க. இவர்களை நேராக கொண்டு போய் சாப்நாத் பனேயா முன்பதாக நிற்பாட்டி வைக்கிறாங்க. அவர்களுக்கு உட்கார்ந்திருப்பது சாப்நாத் பனேயா யோசேப்பு தான் என்பது சகோதரர்களுக்கு தெரியல. இப்போ அவனுடைய ஹேர் ஸ்டைலே மாறி போச்சு, அவன் ஃபேஸே மாறி போச்சு. எகிப்தின் ராஜாவை போல அவன் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய முகத்தோற்றம் மாறி போச்சு. இவங்க 17 வயசுல அவனை பார்த்தாங்க, இப்போ அவனுக்கு வயசு 30. தோற்றம் மாறாச்சு, ஆள் மாறியாச்சு, வளர்த்தி மாறியாச்சு, அவன் ஸ்டைல் மாறியாச்சு, வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் மாறியாச்சு, வே ஆஃப் ஸ்பீக்கிங் மாறியாச்சு, வே ஆஃப் வாக்கிங் மாறியாச்சு, எல்லாம் மாறியாச்சு. அவன் எகிப்தின் மொழியை அவன் பேசுகிறான். இவர்களை பார்த்ததும் அவர்களுக்கு இது யோசேப்புன்னு தெரியல, ஆனால் யோசேப்புக்கு வந்திருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போ அவங்கள இடத்துல போகணும், பேசணும். அவனுக்கு மனசெல்லாம் வலி, மனசெல்லாம் வேதனை. என்னதான் வெளியே ராஜாவாக இருந்தாலும் உள்ள அவன் இன்னும் யோசேப்பு தான். அவன் இன்னும் அந்த 10 சகோதரர்களுடைய சின்ன தம்பி தான். இன்னும் மனசில் யாக்கோபுடைய பிள்ளை தான், செல்ல பிள்ளை தான். இப்போ அவன் கேட்குறான், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? அவன் கண்ட கனவை போல 10 பேரும் அவன் முன்பதாக வணங்கி நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மறைஞ்சு போயிடாத தேவ பிள்ளையே. ஆண்டுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் காணாமல் போய்விடாது. வருஷங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், ஆனால் தேவ வார்த்தை அதனுடைய காரியத்தை செய்து நிறைவேற்றும். ஹல்லேலூயா. 10 பேரை நினைச்சிட்டான், அவன் முடிஞ்சாச்சு, அவன் எங்கேயோ போயாச்சு, இனி வாழ்க்கையில நம்ம அவனை பார்க்கவே மாட்டோம்னு நினைச்சான். ஆனால் யோசேப்பு கண்ட கனவு, தேவன் கொடுத்த ஒரு சொப்பனம் அவனுக்குள்ள இருக்கிறது, ஒரு தரிசனம். தரிசனத்தை நிறைவேற்றுகிற காலம் வந்தது. ஹல்லேலூயா. குறித்த காலத்திலே தேவன் தரிசனங்களை நிறைவேற்றுகிற தேவன். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? ஒருத்த முடிஞ்சிட்டான், அவ்வளோதான், இல்லாம போயிட்டான், எழும்ப மாட்டான், வர மாட்டான், பார்க்க மாட்டோம் நினைச்சவன் முன்னாடி அந்த 10 பயல்களும் மண்டிட்டு நிற்கிறார்கள் சாப்பாட்டுக்காக. ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து அவன் கேட்டான், உங்க அப்பாவுக்கு நீங்க எத்தனை பேரு? நாங்கள் மொத்தம் 12 பேர் ஐயா. மிச்சம் 2 பேர் எங்க? 10 பேர் இங்கே வந்திருக்கிறோம். ஒருத்தன் செத்து போயிட்டான். என்ன சொல்கிறாங்க அவங்ககிட்ட வந்து, பிரதர் சிஸ்டர் கேட்குறீங்களா? ஒருத்தன் செத்து போயிட்டான் ஐயா. இன்னொருத்தன் எங்கள் அப்பாவுடைய வயசான காலத்தில் பிறந்தவன், அப்பாவுக்கு ரொம்ப செல்லம், அப்பா நேசித்த மனைவி கிட்ட பிறந்தவன், அதனால அவனை அவர் கூடவே வச்சுக்கிட்டாரு. நாங்கள் 10 பேர் வந்திருக்கிறோம். அப்படியா? சரி அப்படி என்று அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் மூட்டையில் கட்டி கொடுத்துட்டு, இப்போது ஒரு சகோதரனை அவன் பிடிக்கிறான். ஒருத்தனை பிடிச்சி வச்சுட்டு சொல்கிறான், சிமியோனை பிடிச்சி அங்கே வச்சுட்டு சொல்கிறான், நீங்கள் போய் உங்களுக்கு இன்னொரு சகோதரன் உங்கள் அப்பா கிட்ட இருக்கிறான்னு சொல்கிறீங்கல்ல, அவனை கூட்டிகிட்டு வந்து எனக்கிட்ட காமிச்சிட்டு இவனை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. என்னதான் இருந்தாலும் தம்பி பாசம் இருக்கும்ல, தம்பியை பார்க்கணுன்னு அவருக்கு இருக்கும்ல, சொல்லிட்டான். போய் அந்த இன்னொரு தம்பியை கூட்டிக்கிட்டு வாங்க, அது வரையும் உங்கள் சகோதரனாகிய சிமியோன் இங்கே இருப்பான். பாதி வேதனையோட துக்கத்தோட அந்த 10 பயலுங்களும் ஓடி அப்பா கிட்ட போகிறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 5 நாள் பிரயாணமாக இருந்திருக்கலாம். இவனுங்க ஓடின ஓட்டத்தில் 3 நாள்லேயே போய் சேர்ந்துட்டானுங்க. சாப்பாடெல்லாம் போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டு, அப்பா அவங்கள வழி மீது விழி வச்சு தேடி யாக்கோபு கேட்குறாரு, என்னப்பா எப்படி இருந்துச்சு உங்கள் பிரயாணம்? சாப்பாடெல்லாம் கிடச்சிதா? உங்களை நல்லா நடத்துனாங்களா? அவன் சொல்கிறான், அப்பாப்பா சிமியோனை பிடிச்சி வச்சுட்டாங்கப்பா, எனக்கு இன்னொரு தம்பி இருக்கிறான்னு நான் சொன்னேன், அவனை கூட்டிகிட்டு வந்தாதான் சிமியோனை விடுவாங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா, வேறு வழியில் அவனை அனுப்புங்க. யாக்கோபு சொல்லிட்டாரு, போங்கடா பயலுகளா, உங்களை நான் நம்ப மாட்டேன். ஆல்ரெடி ஒரு பிள்ளைய நான் இழந்துட்டேன், இன்னொரு பிள்ளை இழக்க நான் விரும்பலை, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டான். 1 நாளாவது 5 நாளாவது 10 நாளாவது இந்த 10 பயலுகளும் யாக்கோபு கிட்ட கெஞ்சுறான், தயவு செய்து பெஞ்சமின் அனுப்புங்க, பெஞ்சமின் அனுப்புங்க. முடியாது. ரூபன் வந்து சொல்கிறான், ரூபன் என்றவன் மூத்த ஃபர்ஸ்ட் பார்ன். அவன் வந்து கேட்குறான், அப்பா நீங்கள் பெஞ்சமினை அனுப்புங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஒருவேளை அவன் திரும்பி வரலன்னா என்னோட 2 பையனுங்களை நீங்கள் வெட்டி போட்டுருங்கப்பான்னு சொல்கிறான். யாக்கோபுக்கு டென்ஷன் ஆகுது. ஏண்டா நீ ஒரு பையனை கூட்டு போயிடுவேன், நான் என் 2 பேர பையங்களை வெட்டி போடணுமா? இது என்னடா பேச்சு? முடியாதுடா அப்படி சொல்லிட்டார். கொஞ்ச நேரம் எல்லாரும் யோசிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் எல்லாம் யோசிக்கிறாதீங்க. இப்பொழுது யாக்கோபின் இடத்துல யூதா வருகிறான். யூதா வந்து சொல்கிறான், அப்பா என்ன நம்பி அவனை அனுப்புங்கப்பா, அவன் என்னோட பொறுப்பு, நான் அவனை திரும்பி கொண்டு வரலன்னா அந்த பழி என் மேலே இருக்கட்டும், நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்ப்பா, நான் பிள்ளையை கொண்டு போவேன், இந்த சின்ன பையனை பத்திரமா நான் கூட்டி கொண்டு வருவேன் என்று அவன் அந்த பொறுப்பை ஏற்கிறான். ஹல்லேலூயா. யார் ஏற்கிறது? யூதா ஏற்கிறான் அந்த பொறுப்பை. இப்போ கொஞ்ச நேரம் அப்பா யோசித்து பார்க்குறாரு. ஒருத்தன் என்ன சொல்கிறான், நான் கொண்டு போகிறேன், கொண்டு வராமல் போயிட்டேன்னா 2 பிள்ளை வெட்டுன்றான். அது கேட்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அப்போ நான் இன்னொரு பையனையும் இழக்கணும்,
2 பேரப்பிள்ளையும் இழக்கணும். அந்த ஐடியா எனக்கு பிடிக்கல. பட் இவன் என்ன சொல்கிறான், நான் கொண்டு போகிறேன்ப்பா, என் பொறுப்பை எடுத்துக்கிட்டு நான் பத்திரமா அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று அவன் பழி ஏற்கிறான். ஹல்லேலூயா. பொறுப்பை அவன் ஏற்கிறான். அப்பா யாக்கோபு ரொம்ப யோசனைக்கு பின்பதாக ரொம்ப எல்லாவற்றையும் நினச்சி பார்த்து கடைசியில் யூதாவை நம்பி தன் மகனாகிய பெஞ்சமினை அவரோடு அனுப்புகிறான். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த பெஞ்சமினை கூட்டிக் கொண்டு யோசேப்பை பார்க்க இவர்கள் எல்லாரும் பிரயாணப்பட்டு போகிறாங்க. யோசேப்பு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். 10 நாள் ஆச்சு, இன்னும் ஆட்களை காணுமே. போன வேகத்தில் வருவாங்கன்னு பார்த்தோம், இன்னும் காணுமேன்னு பார்க்கிறான். இப்பொழுது பெஞ்சமினை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். ஹல்லேலூயா. அதை பார்த்ததும் யோசேப்பினுடைய இருதயம் பூரித்து விடுகிறது. அந்த 44வது அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே இப்போ பெஞ்சமினை காட்டுகிறார்கள். இவர் தான் என் தம்பி என்று சொல்லி இப்போ என்ன டீல் பேசி வச்சிருக்கிறாரு யோசேப்பு, நீங்கள் பெஞ்சமினை கொண்டு வந்து எனக்கு காமிச்சிங்கன்னா நான் வைத்திருக்கிற சிமியோனை உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். இப்போ அவங்க சொன்னது போலவே சிமியோனை கொண்டு வந்து விட்டாச்சு. இப்போ கிளம்ப போகிறாங்க. எல்லாருடைய மூட்டைகளிலும் அவர்களுக்கு தேவையான தானியங்களை போட்டாச்சு. இப்போ 10 பேர் வந்தாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 11 பேர். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு தன் சகோதரர் எல்லாரையும் உட்கார வச்சு அருமையான ஒரு லஞ்ச் கொடுக்குறாரு. அவங்க இதுவரையே வாழ்க்கையில் சாப்பிட்டுறாத பெஸ்ட் ஃபுட்டு எல்லாருக்கும் பரிமாறப்படுகிறது. அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு லெக் பீஸ் வைக்கிறாங்க. ஆனால் இந்த பெஞ்சமினுக்கு மட்டும் 5 லெக் பீஸு. எல்லாருக்கும் ஒரு குலோப் ஜாம் வைக்கிறாங்க. பெஞ்சமினுக்கு மட்டும் என்னச்சோ 5 குலோப் ஜாம். எல்லாருக்கும் ஒரு பழம் வைக்கிறாங்க, ஒவ்வொரு ஜூஸ் கொடுக்குறாங்க. பெஞ்சமினுக்கு மட்டும் 5 ஜூஸ். இதை இந்த 10 பேரும் பார்க்குறானுங்க, என்னடா நடக்குது இங்கே? எங்களுக்கெல்லாம் ஒன்று வச்சுட்டு அவனுக்கு மட்டும் இவ்வளோ அவனால் சாப்பிடவே முடியல. அவ்வளோ சாப்பாடு அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கிறார்கள். சரி, முடிஞ்சது சாப்பாடு, இப்போ கிளம்பணும். அவர் மூட்டை எல்லாம் தானியங்களை போட்டு கட்டி வச்சாச்சு. இப்போ எல்லாரும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. போயிட்டு வர ஐயான்னு சொல்லி போயாச்சு. 1 கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டாங்க. பின்னாடி ஒரு பெரிய எகிப்தின் சேனை அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. வந்து அவங்க 11 பேரை ரவுண்ட் கட்டிட்டாங்க. ரவுண்ட் கட்டி வச்சுட்டு சொல்றாங்க, நீங்க என்னப்பா வந்தீங்க, நல்லா சாப்பிட்டீங்க, நீங்க கேட்டதை காட்டிலும் அதிகமான தானியங்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். ஆனா எங்க சாப்நாத் பனேயா குடித்து கொண்டு இருந்த அந்த வெள்ளி பாத்திரத்தை உங்களில் ஒருத்தர் திருடிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. பயந்து போயிட்டானுங்க. ஐயா, நாங்கள் திருடர்கள் இல்லை ஐயா, நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லையா. நம்ம சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா அம்மா எங்களை எங்கள் அப்பா அம்மா எங்களை அப்படி வளர்க்கலையா. நாங்கள் யாரும் திருட்டு பசங்க இல்லையா, நாங்கள் யாரும் திருடிட்டு வரலையா. சரி எல்லாரும் தள்ளி நில்லுங்க, அவங்கவுங்க மூட்டை கிட்ட கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஒருத்தன் வந்து எல்லார் மூட்டையும் திறந்து பார்க்குறான். ரூபன் மூட்டை, இசக்கார் மூட்டை, யூதா மூட்டை, ஆசேர் மூட்டை, இவ்வளோ நாள் ஜெயிலிருந்து வந்த சிமியோன் மூட்டை எல்லாத்தையும் திறந்து பார்க்குறோம். ஒன்றும் இல்லை. பெஞ்சமின் மூட்டையை திறந்து பார்த்தா அதில் ஒரு பெரிய வெள்ளி பாத்திரம் இருக்குது. ஹல்லேலூயா. இதை பார்த்ததும் பெஞ்சமின் பயந்தானோ இல்லையோ, யார் அதிக பயந்திருப்பா? யூதா. அப்பா கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேனே, இப்போ கதறான். உன்னை எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு அந்த எகிப்திலிருந்து வந்த அந்த சேவகர்கள் இவங்க எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு திருடர்கள் மாதிரி பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க. எல்லாரும் திரும்ப யோசேப்பின் முன்னாக போய் அந்த வசனத்தை வாசிங்க. 44வது அதிகாரம் 14வது வசனம். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் ஐயா?
என் குடும்பம் எப்படி, நாங்கள் அப்படி, நாங்கள் 10 பேர், நாங்கள் 12 பேர் பசங்க இருந்தோம். திரும்ப அவனுடைய ஆதி முதலான கதைகளை யோசேப்புக்கு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நாங்கள் திருடர்கள் இல்லையா, நாங்கள் திருடர்கள், நாங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை. நான் எங்கள் அப்பா அவருடைய அந்த பின்பதாக அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுவான், என் அப்பா அவருடைய ஆசையாக இருந்து அவருடைய மனைவியின் இடத்துல பிறந்த பிள்ளை இந்த யோசேப்பு, அவனை அனுப்ப மாட்டேன்னு சொன்னார். ஏற்கனவே அவனுடைய சகோதரன் மரித்து போயிட்டான். எங்கள் அப்பாவுக்கு இவன்னா உயிர், இவனை நாங்கள் திரும்ப கொண்டு போகலன்னு தெரிஞ்சாலே எங்கள் அப்பா என்ன செஞ்சிருவாரு, செத்து போயிடுவார். ஐயா தயவு செய்து இந்த பெஞ்சமினை அனுப்பிடுங்க, என்ன பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த பெஞ்சமின் திருட்டு இருக்க மாட்டான், அவன் பையில எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, அவனை நீங்கள் அனுப்பிட்டு என்ன வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி யூதா அந்த இடத்துல யோசேப்புக்கு முன்பதாக அழுது புலம்பினான். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தை, கடைசி வசனத்தை வாசிங்க. இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்தில் போவேன், போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். ஹல்லேலூயா. என் அப்பாவுக்கு நடக்கிற அந்த சோகத்தை நான் எப்படி பார்ப்பேன், என் அப்பா செத்து போகிறத நான் எப்படியா பார்ப்பேன், இந்த இளைஞனை நான் கூட்டிட்டு போலன்னா எங்கள் அப்பா உயிரோடவே இருக்க மாட்டார், என்ன வச்சுக்கிடுங்க, அவனை அனுப்பிடுங்கன்ற அவன் புலம்பினதை யோசேப்பு பார்த்தான். ஹல்லேலூயா. நான் யோசித்தேன், why this test, ஏன் இந்த டெஸ்ட் யோசேப்பு வச்சாரு? அவனுக்கு 5 மடங்கு சாப்பாடு போட சொன்னதும் யோசேப்பு தான். அவனுடைய சாக்கு முட்டையில் வெள்ளி பாத்திரத்தை வச்சு அனுப்புனதும் யோசேப்பு தான். ஏன் இப்படி செஞ்சான்? நான் யோசித்தேன், யோசேப்பு ஏன் இப்படி செஞ்சான்னா, ஆல்ரெடி இந்த 10 பசங்களும் ஜெல்லஸ் பார்ட்டினா பொறாம பிடிச்சவனுங்க. எதுக்கு பொறாம? யோசேப்பை எதுக்கு குழியில் போட்டாங்க? நம்பர் 1, அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. 10 பேரை விட இந்த யோசேப்பு மேலே உயிரை வச்சிருப்பார் அப்பா. ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 2வது குழந்தை பிறக்கும் பொழுதே அம்மா செத்து போயிட்டாங்க, ராகேல். அதனால இந்த யோசேப்பு மேலே அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். 2வது, எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுத்தா இவனுக்கு பல ட்ரெஸ் வரும், அதுலேயும் எல்லாமே பல வர்ணமான ட்ரெஸ்ஸு. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ அங்கி, ரெட் அங்கி, எல்லோ அங்கி, ஒயிட் அங்கி, இப்படி ஒரு கலரில் இருக்கும். ஆனால் யோசேப்பு போட்டிருக்கிற அங்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர் மாதிரி இருக்கும். 7 கலர் இருக்கும், 12 கலர் இருக்கும், 20 கலர் அதில் அடிச்சிருக்கும். பார்க்கறதுக்கே பளபளன்னு சூப்பராக இருக்கும். இதை பார்த்து அவனுடைய சகோதரர்களுக்கு அவன் மேலே பொறாமை. அதனால தான் அது மாத்திரம் இல்லை, அவன் கனவு கண்டான். கனவு கண்டு சொன்னான், என்னுடைய சொப்பனத்தில் நான் பார்த்தேன், ஒரு நாள் சொப்பனத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன், 11 அரிக்கட்டுகள் என் முன்பதாக விழுந்தது. இன்னொரு நாள் நான் நின்று கொண்டிருந்தேன், 11 நட்சத்திரங்கள், ஒரு சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கினதாக நான் பார்த்தேன். அப்போ சொன்னாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாடா, எங்களுக்கு எல்லாருக்கும் இளையவன் நீ, உன்னை நாங்கள் வணங்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. யாக்கோபும் கேட்டான், என்னப்பா உன் தாயும் தகப்பனும் கூட உன்னை வணங்கணுமான்னு கேட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் அவன் மீது ஒரு பொறாமை இருந்தது, சகோதரர்களுக்கு பொறாமை. அதனால தான் இப்போ யோசேப்பு ஒரு டெஸ்ட் வச்சான். என்ன டெஸ்ட் வைக்கிறான்? எல்லாருக்கும் 1 பங்கு சாப்பாடு, பெஞ்சமினுக்கு மட்டும் 5 பங்கு சாப்பாடு. இவனுங்க அவனை பார்த்து பொறாமப்படுறாங்களான்னு பார்த்தான். ஹல்லேலூயா. ஒருவேளை வெளியூர் பொறாமப்படலை. 2வது, அந்த வெள்ளி பாத்திரத்தை வச்சு அனுப்புகிறான். இப்போ ஒருவேளை என்ன எகிப்துக்கு வித்துட்டு போயிட்டது மாதிரி இப்போ திருடினது யார் தான்? அவங்க கணக்கில் பெஞ்சமின் தான். அப்போ பெஞ்சமினை எப்படி யோசேப்பை எகிப்தில் விற்று அமுச்சிட்டானுங்களோ அதே மாதிரி என் தம்பியையும் இவனுங்க எகிப்தில் விட்டுட்டு சிமியோனை கூட்டிக்கிட்டு போயிடுவானுங்களோ அப்படின்னு அவன் யோசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 டெஸ்ட். இப்போ புதிய யோசேப்பு அந்த குடும்பத்துக்கு யார் தான்? இப்போதைக்கு பெஞ்சமின் தான். இப்போ அப்பா யார் அதிகமாக நேசிப்பார்? பெஞ்சமினை தான். யாருக்கு இப்போ நிறைய பல வர்ணமான ட்ரெஸ்ஸு யாருக்கு கிடச்சிருக்கோம்? பெஞ்சமினுக்கு தான். இப்போ யோசேப்பு நினைக்கிறான், இந்த 10 பயல்களும் திருந்தினானுங்களா? திருந்தலையா? இவங்க மனசு மாறி இருக்கா?
இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இவனுங்க எப்படி இருந்தானுங்களோ அப்படிதான் இப்போ இருக்கானுங்களா? இல்லை இவங்க வாழ்க்கை மாறி இருக்குதா? நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் வச்சான், நல்ல வேலையை அவனுங்க பாஸ் பண்ணிட்டானுங்க. ஹல்லேலூயா. 45ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்க. இது என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு படித்தாலும் நான் அழாமல் படித்த ஒரு நாளும் இல்லை, இன்றைக்கு காலையிலும் சேர்த்து படிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவர் அருகில் இல்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். எல்லாரும் கவனிங்க. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு. இப்போ ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. இப்போ யோசேப்பு ராஜ அரண்மனையில் நின்று கொண்டிருக்கிறான். இங்கே நிற்கிறாரு. 10-11 பேர் அங்கே நிற்கிறாங்க. இப்போ எல்லாரும் அழுது புலம்புறாங்க. யூதா மட்டும் பேசுகிறாரு. மிச்சம் 11 பேரும் சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. யூதா மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய கதையெல்லாம். கடைசியில் சொல்கிறாரு, இந்த இளைஞனை மட்டும் எப்படியாச்சு அனுப்பிடுங்க, எங்கள் அப்பாவுக்கு நேரிடுற தீங்க என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ யோசேப்பு வசனம் சொல்லுது, தன்னை அடக்கி கொள்ள முடியவில்லை. அடக்கி கொள்ள முடியலன்னா துக்கம். என் அண்ணனுங்களாச்சே. இந்த 12 பேரும் ஒரே அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க கிடையாது. ஒரு அப்பா, 4 அம்மா. எத்தனை அம்மா? 4 அம்மா, ஒரு அப்பா. அவன் தான் ஒரு தம்பியை மட்டும் நேசிச்சிருக்கலாம், ஆனால் 10 சகோதரர்களையும் அவன் நேசித்தான். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. எவ்வளோ ஒரு ஆண்டவர் ஒருத்தனை சும்மாலாம் யாரையும் ஆண்டவர் உயர்த்திட மாட்டார் சிஸ்டர். சும்மாலாம் ஆண்டவர் யாரையும் பெரியவன் ஆக்கிட மாட்டார். எவன் ஒருவன் கர்த்தருக்காக வித்தியாசமாக வாழ்கிறானோ அவனை தான் உயர்த்துவார். நீ தலைகில நின்னாலும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு பிரியமாக வாழ்கிறவனை மட்டும்தான் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. யோசேப்பு தன்னை அடக்கி கொள்ள முடியல. இப்போ அவங்க அண்ணன் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். இல்லை பெஞ்சமினை நான் கூட்டிகிட்டு அனுப்பிடுங்க, என்ன நீங்கள் சிறை வச்சுக்க, என்ன நீங்கள் அடிமையாக்கிடுங்க. அவன் சிறை வச்சுக்காங்கன்னு சொல்லலை, என்ன நீங்கள் அடிமையாக்கிடுங்க, அடிமையாக வச்சுக்கோங்க. என் தம்பி என்ன செஞ்சிருங்க, எங்கள் அப்பா கிட்ட அனுப்பிடுங்க. நம்ம அழுத உடனே யோசேப்பால் தாங்க முடியும், தன்னை அடக்கி கொள்ளாமல் அந்த அரசவையில் நின்று கொண்டிருக்கிறாங்க பல போர் சேவகர். யோசேப்பு இப்படி கண் அசைச்சா அவங்க 11 தலை அங்கே கீழே இருக்கும். அப்படி நின்றுக்கிறாங்க எல்லாரையும். யோசேப்பு அவர்கள் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டான். வெளியே போக சொல்லி ரூம் எல்லாம் அடைக்க சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்கிறான், நான் யோசேப்பு. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் அந்த 11 பேருக்கு அந்த நிமிஷம், அந்த நொடியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி இருந்திருக்கும் அவனுங்களுக்கு. யோசேப்பு அவனுங்க இவ்வளோ நாள் சாப்நாத் பனேயா எகிப்தினுடைய 2வது ராஜா, எகிப்தினுடைய பணக்கார ராஜா, எகிப்தினுடைய 2வது ராஜா சாப்நாத் பனேயான்னு நினச்சிக்கிட்டு இருக்க வந்தவங்களுக்கு இப்போது சாப்நாத் பனேயா சொல்கிறாரு, நான் யோசேப்பு. ஹல்லேலூயா. அவன் கேட்ட நெக்ஸ்ட் கொஸ்டினே, அவன் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வியே, எங்கள் அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? அவன் சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றார்களாம், பயந்து போயிருக்கிறானுங்க. அதுக்கடுத்து நம்ம கதை என்னாகும்? நம்ம உயிரோடு இருப்போமா, இருக்க மாட்டோமா? திரும்ப வீட்டுக்கு போவோமா, போக மாட்டோமா? முன்னாடி நிற்கிறது யார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி குழியில் போட்ட யோசேப்பு. 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்ட யோசேப்பு. இந்த பிள்ளை எவ்வளோ கெஞ்சிச்சு, எவ்வளோ அழுதுச்சு, எவ்வளோ கத்துச்சு. யோசிச்சு பாருங்க. அந்த ஒட்டகத்துக்கு மேலே அவனை ஏற்றிட்டு போகும்போது அவன் போய் அந்த கடைசி நேரம் வரையில் அண்ணா 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 அவன் கூப்பிட்ட சத்தம் அவங்க காதில் இருந்திருக்கும். இப்போ எல்லாம் அவங்க கண் முன்னாடி 20 வருஷம் ஞாபகம் வரலைங்க. 20 வருஷம் ஞாபகம் வரலை, அந்த நிமிஷம் ஞாபகம் வந்துச்சு. எல்லாருக்கும் கலக்கமுற்றார்கள். அருமையான தேவ ஜனமே, உன்னை வேதனைப்படுத்தினவங்க, உன்னை துக்கப்படுத்தினவங்க, உன்னை அவமானப்படுத்தினவங்க, உன்னை கஷ்டப்படுத்தினவங்க,
உன்னை காரணம் இல்லாம உன்னை பகைச்சவங்க, உன்னை வேதனைப்படுத்தவங்க, உன்னை படுத்திட்டு நீ நினைச்சிட்டு இருக்கிற அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க பிரதர், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அவங்கெல்லாம் நல்லா வாழ்றாங்க. இல்லை, யோசேப்பு மறந்துட்டான் எல்லாத்தையும். அவன் ராஜாவாயிட்டான். அவன் வாழ்க்கை தரமே இப்போ அவனை ஏணி வச்சாலும் எட்டாத அளவுக்கு அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனால் அவன் கண்ணீரை பார்த்த தேவன் மறக்கலைங்க. பழி வாங்குகிற தேவன் மறக்கலை, நியாயம் செய்கிற தேவன் மறக்கலை, யுத்தம் பண்ணுகிற தேவன் மறக்கலை. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ பாரு அப்படின்னு சொன்ன தேவன் மறக்கலை. ஹல்லேலூயா. வருஷம் 20 ஆயிடுச்சு, நாள் பல கடந்து போயிடுச்சு, எல்லாம் மறந்து அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு 15-16 வயசில் பெரிய பெரிய பிள்ளைங்கள்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் தேவன் பழி வாங்கிறத மறக்கலை. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தை அவர் மறக்கலை. தம் பிள்ளைய கண்ணீர் காரணம் இல்லாமல் கண்ணீர் வடிக்க வச்சதை அவர் மறக்கலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கலக்கமுற்று நின்றார்கள். ஆனால் த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஜோசப், அந்த யோசேப்புக்குள்ள இருந்த அந்த உன்னதமான குணம் என்ன தெரியுமா? வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரர்களை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணையை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். தன் தம்பியாகிய பெஞ்சமினின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பெஞ்சமினும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து, தூக்கி போட்டவன், வித்தவன், அடித்தவன், அப்பா கிட்ட போய் செத்து போயிட்டான்னு சொல்லி சொன்னவன், அவன் எல்லாரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஃபஸ்ட்டு ஓடி போய் பெஞ்சமினை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதான், முத்தம் கொடுத்தான். பெஞ்சமினும் அழுதான். பின்பு போனான். இப்போ நினைக்கிறாங்க பெஞ்சமினை முடிச்சுட்டு அடுத்து எங்களை என்ன பண்ணுவானோன்னு பயந்த பொழுது தன் சகோதரர் எல்லாரையும் அவன் முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. யாரும் உங்களுக்கு எதிரின்னு யாரையுமே வச்சுக்காதீங்க. இவன் எனக்கு ஆகாதவன், இவன் எனக்கு வேற என்னம்மா சொல்லுவாங்க, உதவாதவன், இவன் எனக்கு விரோதி, இவன் எனக்கு சண்டைக்காரன், யாருமே யாரை வச்சுக்க. நீ தேவனை நம்புவாயானால் உனக்கு விரோதி இருக்கக்கூடாது. நீ ஆண்டவரை உண்மையாக நேசிப்பாயானால் உனக்கு விரோதி இருக்கக்கூடாது. அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், அது அவங்க பாடு. நீ கர்த்தரை பிடிச்சிக்கோ, உன்னை உயர்த்துகிறவர் தேவன். ஆமென். ஆண்டவர் என்னை நல்லா உயர்த்தினதுக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இவன் எனக்கு இப்படி செஞ்சான், அவன் இப்படி செஞ்சான், இவன் இப்படி பண்ணான், அவன் இப்படி பண்ணான் சொல்லிக்கிட்டு தெரியாத. தேவன் உன்னை எங்கேயோ கொண்டு போயிட்டார்ல, நீ இன்னும் எதுக்கு அந்த சாக்கடைகளை நீ இன்னும் நோண்டிக்கிட்டு இருக்கணும்? தூக்கி போடுங்க. அவர்களை யோசிக்கிற தருணத்தை நீ கொடுக்க வேண்டாம், கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பு மனசுல உண்மையாகவே விரக்தியோ இவங்க மேல கசப்போ காயமோ இருந்திருந்தா வாங்க போங்கன்னு அமைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு விருந்து பண்ணி கட்டி பிடிச்சி முத்தம் வரைய போக முடியாது. அவன் இருதயத்தில் அவர்களை முழுசாக மன்னிச்சதுனால, ஆமென், அவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரசங்கத்தை அவங்களுக்கு பண்ணிட்டான். ஆமென். நீங்கள் என்னை அனுப்பினதுக்காக வித்ததுக்காக கவலைப்படாதீங்க. என்ன நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட அப்படி சொன்னதுக்காக நீங்கள் சஞ்சலப்படாதீங்க. உங்களுக்கு ஜீவ ரட்சணையை உண்டு பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 5 முறை தேவன் தான் இதை செய்தார், தேவன் தான் இதை செய்தார், தேவன் தான் இதை செய்தார் என்று அவன் அங்கே பதிவு பண்ணுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். உன் வாழ்க்கையில் பிரச்சனை வருதா? தேவன் அனுமதிச்சிருக்கிறார் பிரதர். கஷ்டம் வருதா? தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. வியாதி வருதா? தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. அவர் பார்த்து கொள்வார். அவர் ஏன் அனுமதிச்சாரு, எதுக்கு அனுமதிச்சாரு, இந்த கேள்வியெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்காத. கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். நான் அவருடைய பிள்ளை, அவ்வளோதான், அவ்வளோதான் என் மேட்டர். மிச்சம்லாம் அவரோட காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், யோசேப்பை விற்று போட்டது யாரு? யூதா. யோசேப்பை விற்று போட்டது 38வது அதிகாரத்தில் யாரு?
யூதா. 44 அதிகாரத்தில் பெஞ்சமினுக்காக உத்தரவாதம் பண்ணுறது யாரு? சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்ணுறது யாரு? நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறது யாரு? என்ன நீங்கள் அடிமையாக்குங்கன்னு சொல்கிறது யாரு? 38 அதிகாரத்தில் ஓல்டு யூதா, 44 அதிகாரத்தில் நியூ ஜூடா. ஹல்லேலூயா சொல்லுங்க. 38வது அதிகாரத்தில் ஓல்டு ஜூடா, 44 அதிகாரத்தில் நியூ ஜூடா. ஹல்லேலூயா. இப்போ நான் யோசித்தேன், ஆண்டவர் ஏன் தன்னை யூத ராஜசிங்கம்னு சொல்கிறாரு? கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சுட்டு 49வது அதிகாரம் 9வது வசனத்தை. இப்போ யாக்கோபுக்கு வயசாயிடுச்சு, சாக போகிறார். இப்போ தம் பிள்ளைங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு ஃபார்மாலிட்டி இருந்துச்சு, ஒரு ட்ரெடிஷன் இருந்துச்சு. என்ன ட்ரெடிஷன்னா, அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அவருடைய அந்த கடைசி மூச்சு அல்லது தன்னுடைய வயதான காலம், இன்னொரு 1 மாதத்தில் செத்துடுவார், 4 வாரத்தில் 2 வாரத்தில் செத்துடுவார். அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் அப்பா என்ன செய்வார்னா, தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் வர வச்சு ஒவ்வொருடைய தலையில் அவங்கள தொட்டு அவங்கள ஆசீர்வதித்து அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல பழக்கம் தானே. அப்படி அவர் ஆசீர்வதிக்க, அந்த ஆசீர்வாதத்தை தான் அந்த காலத்தில் யாக்கோபு திருடிட்டு வந்துட்டான். அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் திருடிட்டான். இப்போ யாக்கோபுக்கு வயசாயிடுச்சு, தன் 12 பிள்ளைகளை அவன் ஆசீர்வதிச்சுக்கிட்டு வரான். ஒவ்வொருத்தரையா ஆசீர்வதிக்கிறான். முதல்ல பெஞ்சமின் ஆசீர்வதிக்கிறான், அடுத்தவர் ஆசீர்வதிக்கிறான். இப்படி ஆசீர்வதிச்சுட்டு வரும்போது யூதாவை ஆசீர்வதிக்கும்படி வருகிறான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க. யூதாவின் ஆசீர்வாதம் 49வது அதிகாரம். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே. சிங்கம் போலும் கிழம் சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரசத்திலே தன் அங்கிகளையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். ஹல்லேலூயா. செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. செங்கோல் யாரிடத்துல இருக்கும்? ராஜாவினிடத்துல தான் செங்கோல் இருக்கும். அப்போ அந்த யாக்கோபு யூதாவை ஆசீர்வதிக்கும் போது சொல்றான், செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழுவதுமில்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஹல்லேலூயா. அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதமே, உன்னிடத்துல ராஜாக்கள் தொடர்ந்து எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை பலமா தட்டலாமா தேவ ஜனமே? செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. ஒரு காலம் பிற்காலங்களில் வரும் பொழுது இஸ்ரவேல் 2ஆக பிரிஞ்சது. இஸ்ரவேல் என்றும் இன்னொரு பகுதி யூதா என்றும். ஹல்லேலூயா. யூதாவில் தொடர்ந்து ராஜாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 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 ஒரு ராஜா என்பவன், ஒரு தலைவன் என்பவன், ஒரு தகப்பன் என்பவன், ஒரு புருஷன் என்பவன், அல்லது ஒரு லீடர் என்கிறவன், அல்லது ஒரு முன்மாதிரியாய் ஜனங்கள் பார்க்கிற யாரா இருந்தாலும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், நான் சொல்றேன், தியாகம் பண்ணுகிறது ரொம்ப முக்கியம். விட்டு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ராஜா தன் ஜனங்களை காப்பதற்காக அவன் உயிரையும் கொடுக்க வேண்டும். அப்பதான் அவன் ராஜா. ஆமென். ஒரு குடும்பத்தை காப்பாற்ற தகப்பன் என்பவன் தன் ஜீவனையும் கொடுக்க வேண்டும். அதுதான் தகப்பன். ஒரு ஊழியத்தை காக்க ஒரு ஊழியக்காரன் என்ன வேணாலும் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கணும். அதுதான் ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் பெஞ்சமினின் காரியத்திலே யூதா எடுத்துக்கொண்டான். தன் ஜீவனை துச்சமாக நினைத்தான். அடிமையானாலும் பரவாயில்லை என்று நினைத்தான். அதனாலதான் அவனுடைய வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுடைய வம்சத்தில் தாவீது பிறந்தான். ஹல்லேலூயா.
ஒரு யூத ராஜ சிங்கம் வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? தேவஜனமே, நீ பயப்படாத. உன் முன்னாடி ஒரு லயன் நடந்து போகுது, உன் முன்னாடி ஒரு சிங்கம் போகுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜிபி நீங்க நடக்கும் போது முன்னாடி ஒரு சிங்கம் போகுது, சுற்றி 100 தெருநாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு. பயப்படுவீங்களா? பயப்படுவீங்களா? நீங்க நடந்து பாருங்க சிஸ்டர், பிரதர், நீங்க எல்லாரும் யோசிச்சுக்கோங்க. அப்ப அந்த லாஸ்டா அந்த ஜீசஸோட ஒரு சிங்கம் இருக்கு பாருங்க. அந்த சிங்கம் உங்க பக்கத்துல நடந்து போய்கிட்டு இருக்குங்க. சுத்தி சுத்தி எவ்வளோ கொடுமையான மனுஷர்கள், காண்டாமிருக மாதிரி மனுஷங்க வந்து உங்களை தொல்லை பண்றான், உங்களை கத்துறான், உங்களை கெடுக்க நினைக்கிறான், என்ன வேணா பண்றான். நீங்க பயப்படுவீங்களா? சிங்கம் அவங்கள இரையாக்கிறோம், சிங்கம் அவங்கள சாப்பிட்றோம், சிங்கம் அவங்கள கொன்றோம், சிங்கம் அவர்களை நிர்மூலமாக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னோட கூட யூத ராஜ சிங்கம் இருக்கிறார், என்னோட கூட யூத ராஜ சிங்கம் இருக்கிறார். அந்த யூத ராஜ சிங்கம் உங்களை தனியா விட மாட்டாரு. அந்த யூத ராஜ சிங்கம் நீங்க எப்பொழுதும் விழுந்து கொண்டே இருக்க விட மாட்டாரு. அந்த யூத ராஜ சிங்கம் உங்களை எப்பொழுதுமே கவலையில விட மாட்டாரு. அந்த யூத ராஜ சிங்கம் உங்களை காப்பாற்றுவார். அந்த யூத ராஜ சிங்கம் உங்களோட கூட நடப்பார். ஏனென்றால் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார், அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்து, அவர் ஜெய கிறிஸ்து. அவரே யூத ராஜ சிங்கம், அவரே யூத ராஜ